ஸோ அந்த 45 பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசினோம். ஒரு வருஷத்துல 45 பேர்னால செய்ய முடிஞ்சிருக்கு. அவங்க எல்லாரும் பேசினதுல எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா 300 கிலோ வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால இப்போ பல பேர் எப்பெல்லாம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோணுதோ பட்டேல் ரோட்ல இருக்கு நம்மளோட நிறுவனம். அந்த இடத்துல வந்து போட்டீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. இவ்வளவு கழிவுக்கு இவ்வளவு இந்த ப்ராடக்ட், நம்மளோட அரிசி வகைகள்ல இருந்து பருப்பு வகைகள்ல இருந்து எண்ணெய் வகைகள்ல இருந்து எல்லாமே அதுல டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. இவ்வளோனா இவ்வளோன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கும் புரிதல் வந்துடும். அப்போ மாச தேவைக்கான சமையல் பொருட்கள் நீங்க தேவையில்லைன்னு சொல்லி எல்லாரும் அவர் சொன்னாலும் பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. 32 கிலோ கொடுத்துருந்தேன். இப்போ ஃபைனலாக செக் பண்ணும்போது 175 கிலோ வரைக்கும் இப்போ ரீச் ஆயிடுச்சு. நான் கொடுக்குறதும் இல்லாமல் என் காம்பவுண்டில் இருக்கிற எல்லாருமே சேர்த்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செஞ்சிச்சு. எல்லாரும் மாதிரி தான் ஒரு பேக் வச்சுட்டு இதில் போட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னால் போட மாட்டாங்க. போட்டாலும் பழைய ரூமில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு போயிடுவாங்க. இந்த ப்ராப்ளம் தெரியும். ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதாக சொல்கிறேன். நான் அந்த டயத்தில் வீட்டில் ஒரு விஷயம் சொன்னேன். பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சொத்தோ இல்லை ஒரு நகையோ சேர்த்து வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு பையா இருந்துச்சு. இதை சேமிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு 300 கிலோ ரீச் ஆன உடனே ஒரு அமௌண்ட் வரும். அதை எதுக்காக பர்டிகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இதை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்து வீட்லேயும் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களும் தனியாக கொடுக்குறாங்க. என் கூட சேர்த்து